நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. சார், தற்பொழுது உள்ள சூழல்ல இப்போ என்டிஏ கூட்டணியில டிவிகேவை சேர்க்கறதுக்கான முயற்சி நடக்குது. அதனாலதான் தேர்தலோட தேதியை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அழகின் பிறப்பிடமாக ராஜீவ்காந்தி இருந்தார், பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அம்மையார் இருந்தார்கள். இந்த அரசியலில் யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை. இவரை பொறுத்த மட்டில் என்னை ஒரு காணல் நீராகவே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அவருடைய மனைவி மீது இடையிலே வந்த வழக்காடு மன்றத்தில் சென்ற நிகழ்வெல்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நிச்சயமாக அது கரை தராத கட்சி. தேங்க்யூ சார். நான் கூட்டணியை பற்றி சொல்றேன். கூட்டணியில அவரை சேர்க்கறதுனால எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற. திமுக கூட்டணி என்று மக்கள் நல கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. இங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம், 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை, இன்னும் ஏனைய நல்ல இயக்கங்கள்லாம் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு வலுவாக இருக்கிற ஒரு கூட்டணினா அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். அது தளபதி ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவது உறுதி என்பதை நான் நேரத்தில் தெரிவிக்கிறேன். சார், இப்போ தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறாங்க பிஜேபி, அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. தொடர்ந்து அவங்க அதை செய்யறாங்கிறது மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். மக்கள் ஜாதியின் பெயரால் ஒரு நாடு ஒற்றுமையாக இருந்ததாக வரலாறு இல்லை. அப்படி என்றால் 2 ஜெர்மனி கிறிஸ்துவ நாடு பிரிந்திருக்க வேண்டாம், 2 வியட்நாம் புத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரிந்திருக்க வேண்டாம், 2 பாகிஸ்தானங்கள் பிரிந்திருக்க வேண்டாம். ஆனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அன்னை இந்திரா காந்தியால், அன்னை சோனியா காந்தியால், அன்பு தளபதி ராகுல் காந்தியால் இந்த நாட்டை ஒற்றுமையாக வழிநடத்த சொல்ல முடியும். அடுத்து அவர் பிரதமராக வருவார், இது உறுதி. இப்போ திமுக கூட்டணியில கம்யூனிஸ்டுக்கும் அப்புறம் மதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட தொகுதி பங்கீடுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. சார், இதெல்லாம் தொகுதி பங்கீடுன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். எல்லாரும் அதிகம் கேட்கணும்னு விரும்புவாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையில பூத் கமிட்டி இருக்க ஒரு மாபெரும் இயக்கம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தேர்தலில் முதல் பங்காற்றுவது பூத் கமிட்டியில் இருக்கின்ற இளைஞர்கள் தான். ஆகவே அவர்களோட ஒத்து போய் வெற்றி பெறணும். அதுக்கு நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ. துவா நடைபெறுகின்றது. சேவைகளிலும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கி வருகிறார்கள். நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். எந்த சிக்கலான சூழலிலும் இஸ்லாமிய தோழர்கள் எந்த நேரமானாலும் உடன் அப்படி உணர்கிற போதுதான் பிறருக்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற இறைவனுடைய நன்றி வணக்கம். அடுத்ததாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய உயிர் நண்பன் இம்ரானோட அப்பா, நானும் இம்ரானோ அவரோட மகன், அவரும் 6வதுல இருந்து ஒன்றா படித்தோம். அதே போல் என் தந்தையோட நெருங்கிய நண்பர். அவர் எப்படி எங்கள் தந்தைக்கு நெருங்கிய நண்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெடி, எல்லாரும் பாருங்க. அடிக்கல் நாட்டியவர் நாம் முதல்வர் தளபதி தான். இதை தொடர்ந்து இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி பல திட்டங்களை நம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். சொன்னாரு, முற்போக்கு கூட்டணி சார்பாக எந்த
வேட்பாளர் இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடைய முடிகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த கருத்தை நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் உசாரா ரொம்ப இதுவா இருங்கன்னு. அனைவரும் அனைத்து கட்சியிலும் நாம் நம்முடைய கூட்டணி நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக அவன் அந்த மேல சிப்பை வச்சுக்கிட்டு முஸ்லிம் மதத்தில் இருக்க பேரை சார்ந்தவங்களும் கிறிஸ்துவ மதத்தில் பேரை சார்ந்தவங்களும் நீக்கிறதுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணுங்க.